கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, மீண்டும் கெத்செமனே தோட்டத்துக்கு போகலாம். அங்கே சில முக்கியமான விஷயங்களை ஆழமாக பார்க்கிறது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். தோட்டம் அப்படின்ன உடனேயே இந்த வேத புத்தகத்தை அறிந்தவர்கள் பலவிதமான தோட்டங்களையும் அதன் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ஏதேன் தோட்டம் அப்படின்னா சிலதெல்லாம் நம்ம ஞாபகம் வந்துடும். தேவ பிரசன்னம். அடுத்தது மிக முக்கியமாக மனித வாழ்க்கைக்குள்ளே அவனை சிதறடித்த பாவம், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். அதுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தவுடனே கெத்செமனே தோட்டம். பாவத்து நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் துன்பத்தை சுமந்து கொள்ள தொடங்கின ஒரு முக்கியமான ஒரு இடம் அது. அடுத்தது அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள்ளே போய் வச்சாங்க பார்த்தீங்களா, அது ஒரு கல்லறை தோட்டம். அது இன்னார் ஒரு ஐஸ்வர்யவானுடையது என்று தெரியுமே ஒழிய அதுக்கு பேர்லாம் இல்லை. ஆனால் அந்த கல்லறை தோட்டத்தில் இருந்து பார்த்தோம்னா மனுக்குலத்துக்கான மனித மொத்த வரலாற்று உயிர்களுக்கான ஒரு நம்பிக்கை பிறந்த இடம் உயிர்த்தெழுதல். பரதேசில் ஒரு தோட்டம், அது பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் தோட்டம். இப்போ தோட்டம் அப்படின்றது இன்றைக்கி நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் கூட பட்டணங்களில் பெருசாக தெரியாது, பார்க்க தான் நமக்கு தெரியும். ஆனால் தோட்டங்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. வேலி அடைக்கப்பட்டு மிக சீராக அமைக்கப்பட்ட ஒன்று தான் தோட்டம். இப்போ கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நுழைகிறார். பலமுறை போயிருப்பார், உட்காந்து பேசியிருப்பாங்க, ஜெபம் பண்ண போயிருப்பாங்க, தனிமையாக ஜெபம் பண்ண போயிருப்பார், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அவர் உள்ளே போகும் பொழுது அவரை இந்த பூமிக்குள்ளே அவர் வந்ததிலிருந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கின விஷயத்தை பார்த்தால் தேவனுக்கு சமமாக இருப்பதை விட்டுவிட்டு தன்னை வெறுமையாக்கி, he emptied himself, தன்னை வெறுமையாக்கி மனித கோலமாக, மனித ரூபமாக, அடிமையாக இந்த பூமிக்கு வந்தார். பிலிப்பியர் 2:7 நாம் அதை வாசிக்கிறோம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவ சாயலானவர், தேவனுக்கு சமமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவரோ மனித சாயலானார், அடிமை ரூபம் எடுத்தார். அடிமை சுமைகளை சுமக்க வேண்டிய ஒருவர். அப்போ நம் பாவங்களை சுமக்கத்தக்கதாக அவர் வந்தார். அடுத்தது எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. மனிதருக்கு, நம் எல்லாருக்கும் அவர் ஒப்பாக வேண்டி இருந்தது. இங்கு கூட நம் பாவத்தின் நிமித்தமாக நமக்கான பரிந்து பேசுதல் அப்படின்ற ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதை செய்வதற்காக அல்லது தாமே பலியாகி நமக்கு மீட்பை கொடுக்கத்தக்கதாக பிரதான ஆசாரியராய் அவர் வந்தார். இப்போ நமக்கு ஒப்பாக வரணும் இல்லையா? அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சோதிக்கப்பட்டுன்னு தானே வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் மகா பிரதான ஆசாரியராக இந்த பூமியிலே மனிதருக்கு அந்த சகோதரராகிய நமக்கு சமமாக ஒப்பாக வேண்டும் என்று வருவதற்கு அவர் பல பாடுகளை பட வேண்டியிருந்தது. அந்த பாடுகளின் மிக முக்கியமான தொடக்கம்தான் அங்கே கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவர் நுழைந்தது. உச்சகட்டம். அவர் பாடுபட வேண்டிய, தான் நிறைவேற்ற வேண்டிய அந்த மீட்பின் திட்டத்தின் மிக முக்கியமான காலகட்டம் தான் அவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே நுழைந்தது. ஆண்டவருக்கு தெரியும் அவர் பாடுபட போகிறார், மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார், சிலுவையிலே அறையப்பட போகிறார், எல்லாமே அவருக்கு தெரியும் தான்.
ஆனால் தோட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது அவர் ஒரு 100% மனிதனாக அவங்க நுழைகிறார். அவர் தேவனுடைய குமாரன் தான். தெய்வீக தன்மையை அவரால் தேவனுடைய சித்தத்தின்படியாக கையாள முடியும், ஆளுகை செய்ய முடியும் தான். ஏன்னா அற்புத அடையாளங்களை செய்தார், மரித்தோரை உயிர்த்தெழ செய்தார், தேவனுடைய குமாரனாக பரிசுத்த ஆவியின் வல்லமை முழுமையும் கொண்டவராக. இது இன்னொரு பக்கம் பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு மனிதனைப் போல அந்த தோட்டத்துக்குள்ளே தேவ பலம் வேண்டி உள்ளே போகிறார், ஜபிக்க போகிறார். எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட வேண்டி இருந்தது. ஏன் தெரியுங்களா? அவர் என்னமோ பாவம் பண்ணி அவர் பாடுபட வேண்டும், ஆனால் இல்லையே. நம் பாவங்களை தானே அவர் சுமக்கிறோம். ஆனால் மனித பாவம், அவனுடைய சோதனை, அதோட பரிதபிப்பு, வலி, இவைகள் எல்லாம் அவர் தான் உணரத்தக்கதாக, இந்த மாம்ச தேகத்திலே அவரும் அதை அனுபவித்து பார்க்கத்தக்கதாக அவர் பாவம் செய்யவில்லை, பாடுபட்டார். அவர் விழுந்து போகவில்லை, ஆனால் சோதிக்கப்பட்டார் நமக்காக. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டு, அப்போ அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் பாடுபட்டார். ஏன்? நமக்காகத்தான். நாம் இப்பொழுது சோதிக்கப்படுறோம், பாடுபடுறோம்னு சொன்னாக்கா அதை பரிதபித்து பார்க்கக்கூடிய பிரதான ஆசாரியராக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். நேராக சிலுவைக்கு போயிருக்கலாம்ல. நானே அப்படி யோசிக்கிறது உண்டு, கேட்கறது உண்டு. ஆனால் அவர் பாடுகள் பட்டதற்கான நோக்கம் இருக்கிறது, நமக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு யுத்த களம் போல சாத்தானோடு அவர் சண்டையிட்டது, யுத்தம் செய்தது போல சில சந்தர்ப்பங்கள் நாம் சொல்லலாம், நம்ம புரிதலுக்காகத்தான். உதாரணத்துக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலே 3 முறை சாத்தான் நேராக வந்து ஆண்டவரை சோதித்ததை நாம் பார்க்குறோம். இட் வாஸ் அன் என்கவுண்டர் வித் சாட்டன். அது அந்த சாத்தானோடு நேர் எதிரெதிராக மோதிய ஒரு யுத்தம் போல. அதே போல தான் இந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாலே, சிலுவையிலே தான் அறையப்படுவதற்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள் அல்லது ஒரு பெரிய வியாகுலத்துக்குள் ஆண்டவர் ஒரு யுத்தத்தில் சிக்கின ஒருவரை போல அங்கே இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கெத்செமனேன்னு சொன்னால் எண்ணெய் பிழியும் இடம். ஒருவரை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து கொஞ்சமாக சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, பிழிஞ்சு எடுக்கிறாங்கப்பா அந்த கம்பெனியில், சம்பளம் நம்ம ரொம்ப கம்மி. அந்த முதலாளி அப்படியே மொத்தமாக கரும்பு சக்கை மாதிரி பிழிஞ்சு எடுத்துடுறான், அவ்வளோ வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அங்கே எண்ணெய் பிழியும் இடம்தான் அது, ஒலிவ எண்ணெயை. இங்கே ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போன பொழுது அவர் பாவத்து நிமித்தம் நசுக்கப்பட்டவராக, வியாகுலப்பட்டவராக, துக்கம் நிறைந்தவராக, அங்கே எப்படி அந்த எண்ணெய் செக்கில் பிழியப்படுகிறதோ அதுபோல இவர் பிழியப்பட்டார். அந்த அனுபவம் தான் அவருடைய வியாகுலமாக, துக்கமாக, ஏன் திகில்னு கூட வசனம் சொல்லுது. திகிலடையவும் ஒரு விதமான பய உணர்வு தானே அது. வியாகுலப்படவும், துக்கம், கவலை, வருத்தம், இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒன்று தான் வியாகுலம் என்பது. அதுக்கு மேலே அந்த கஷ்டத்தை சொல்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை கிடையாது. அவருடைய இருதயமானது கசக்கி நசுக்கி பிழியப்பட்டது போல அவருடைய வியாகுலம். அதோட வெளிப்பாடு என்ன? அவர் முகத்தின் இரத்த நாளங்கள், சின்ன சின்ன இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வியர்வை வருவதற்கு பதிலாக இரத்தம் வந்தது. அதை லூக்கா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அவர் ஒரு மருத்துவர். அவர் அதை சொல்கிறாருன்னு சொன்னால் அங்கே முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இரத்தத்தின் பெருந்துளிகள். சும்மா அப்படியே மேலே அப்படி அப்படி ஒரு மாவு மாதிரி பூசின மாதிரி இல்லை, இரத்தத்தின் பெருந்துளிகள் என்று சொல்கிறார். அப்படியானால் இரத்த நாளங்கள் வெடிச்சாதான் அப்படி ரத்தம் பெருந்துளிகளாக கொட்டுமாம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது, தரையிலே கொட்டியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வியாகுலம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா?
அவர் நமக்காக சிலுவையிலே மரிப்பதற்காக வந்த தேவாட்டுக்குட்டி தான். ஆனால் ஏன் பாடுபட்டார்? நாம் பாடுபடும் பொழுது நாம் எப்படி உணர்வோம் என்பதை அவர் உணர்ந்து பார்த்தார். மத்திய 26:41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். லூக்கா 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. தரையிலே விழும் அளவுக்கு இரத்தத்தின் பெருந்துளிகள், அவ்வளவு துக்கம், அவ்வளவு வேதனை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் விட்டுட்டு வந்தார் சீடர்களை, கொஞ்சம் விழித்திருங்க, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் விழித்திருங்க, 1 மணி நேரம் கூட இப்படியெல்லாம் சொன்னார் அவர். நாம் இதை கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். முகங்குப்புற விழுந்தார். அப்படி என்னென்னா, மனுஷனால் நிற்க கூட முடியல, முழங்கால் படியிடவும் முடியல. அதுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ளாட்டை தரையோடு படுத்துருவ மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கூட பலம் இல்லை, மனதில் உற்சாகம் இல்லை. ஆவி உற்சாகமாக இருந்தால் கூட மாம்சம் ரொம்ப பலவீனமாக, ஒரு துணியை கீழே போட்டால் எப்படி அப்படியே விழுந்துடும். அதுபோல் ஆண்டவர் மடிந்து முகங்குப்புற தரையில் விழுந்து ஜெபம் பண்ணார். அவருக்கு இப்போது ஒரு பெரிய வல்லமை, பலம் தேவைப்படுகிறது. தன் மாம்சத்திலே அவ்வளவு பலவீனமாக அவர் அங்கே விழுந்ததை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அந்த தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படி அவர் இருந்தார் என்பதை நாம் கவனிப்பது இன்னைக்கு என்ன நமக்கு அவசியம். ஏன் இதை இவ்வளவு விவரமாக பார்க்கணும் அப்படின்னா, நாம் பாவம் செய்வதை எப்படி செய்கிறோம், அந்த பாவத்தில் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய மனம் எப்படி திட்டமிடுகிறது, பாவத்தை விட்டு ஓயாதபடிக்கு நாம் ஏன் அதை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம தவிக்கிறோம் இல்லை. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நினைக்கும் பொழுது நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மாற்றம். ஆஹா, இப்படி இருக்க நான் நடக்கலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, நான் பாவத்திலே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து செய்யலாமா, ஆண்டவர் எனக்காக தானே பாடுபட்டார், எனக்காக இவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை அடைந்தாரே. வசனம் சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அப்போ என்ன இருக்குன்னு சொன்னால், இது ஒரு அவமானத்துக்குரிய விஷயம். அந்த தோட்டத்தில் நடந்த இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். அது அவருக்கு மிகப்பெரிய வேதனையும் அவமானம் வரக்கூடிய விஷயமா இருந்தது. இயேசு தம்மை வெறுமையாக்கி வந்தார். ஆனால் வெறுமையாக்கின பாத்திரத்தில் எதை நிரப்ப வேண்டி இருந்ததுன்னு சொன்னால், நம்முடைய மொத்த பாவத்தையும் நிரப்ப வேண்டி இருந்தது. அவர் அதை சுமந்து கொண்டு தான் கல்வாரிக்கு போனார். அந்த போகிறதுக்கு முன்னால் தான் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய மனப்போராட்டம் நடந்தது. மன அழுத்தத்தினாலே வியர்வை வரும், ஆனால் அந்த வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக வந்தது. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார்னு மட்டுமல்ல, சாபமானார். He became a curse for us. அவரே சாபமானார். ஒருவர் மீது பாவம் சுமத்திட்ட பிறகு அவர் சாபமாகிறார் இல்லையா? நம்ம மொத்த பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார், நமக்காக அவர் சாபமானார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே சாபங்களை சுமக்க வேண்டி வந்தது. அதனால் இவர் என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்து சிலுவையை அறைந்து அந்த சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவம், சாபம், நம்முடைய ரோகங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். பாவத்தை சுமந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இன்னொன்று நமக்கு ஞாபகம் வரணும். அது என்ன தெரியுங்களா? பாவம்னாலே ஒரு தண்டனை இருக்கிறது. அப்போ பாவத்தை சுமந்தவர் ஏன் சிலுவையிலே சாகணும்? ஏன்னா அந்த பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது இல்லையா? ஏசாயா 53:6 நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படி தூக்கி அவர் மேலே போட்டார். அவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை, பாவ பாரத்தை ஆண்டவர் சுமந்தார். அதனால தான் அவர் சிலுவையிலே போய் ஆணிகள் கடாவப்பட்டு அவ்வளவு கோரமான மரணத்தை, அந்த தண்டனையை அவர் அடைந்தார். பாவம்னா அடுத்தது தண்டனை இருக்கணும். மன்னிப்பு வேணும்னு சொன்னால் யாராவது ஒரு தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும், அப்போ தான் இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்மை மன்னிக்கத்தக்கதாக அவர் பாவத்தையும் சுமந்து தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். இந்த ஆண்டவரை, அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து துக்கப்படுத்தலாமா, அவமானப்படுத்தலாமா?
சிந்திக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்தார், நம் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், நமக்கு இப்பொழுது மன்னிப்பை அல்லது ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குரிய கனத்தோட ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னார். இந்த பாடுகள் நம்முடைய மனதுக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கணும். அவர் பட்ட பாடுகளை நாம் சிந்திக்கணும். அப்போ தான் நாம் சந்தோஷமாக இந்த பாவத்துக்குள்ளே போகாமல் நிச்சயமாக நம்மளை குறைச்சி பரிசுத்தமான ஆவதற்கு ஒரு பெரிய முயற்சியை எடுக்கலாம். பூரணராகும்படியாக நாம் கடந்து வாழலாம். இதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போன விஷயத்தை மீண்டும் படிக்கிறோம்ப்பா. அதில் அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டு இறங்கி வந்து ஒரு அடிமை போல எங்களுக்காக நடந்து கொண்டாரே. அவருக்காக விழித்திருக்கக்கூட 1 மணி நேரம் அவருக்காக பரிதபிக்கவும் முடியாத நாங்கள் அப்போஸ்தலர்கள், இன்றைக்கும் கூட இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்கள், அந்த மன்னிப்பை பெற்ற நாங்கள், அதை காப்பாற்றி கொண்டு வாழ்வதற்கு கூட கவனம் இல்லாமலும் அஜாக்கிரதையாகவும் இருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. இதோ நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் ஜாக்கிரதையோடு கூட வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பாவத்திலே நிலைநிற்காதபடிக்கு கிருபையை எட்டி உதைக்காமல் காப்பாற்றி கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய உமக்கு பிரியமான தீர்மானம் எடுக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.